வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும் சும்மா 10 நிமிஷத்துல திரும்ப பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், கேர்ள் ஃபிரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனது கூட இருக்காது. யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் அது பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் இவன் அனாதையா இருக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, இதனால அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில டிப்ரெஷனுக்கு போய் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவன் டிப்ரெஷனுக்கு போய் டிப்ரெஷன்லயே இருக்கிறதுனால எக்ஸைட்டடா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்லாதனால அந்த கேர்ள் ஃபிரெண்ட் உண்மையிலேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். ஒரு சிறு விஷயங்கள் கூட, இது அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லலாம், சிறு விஷயங்களுக்கு கூட அப்படியே உடைஞ்சு போயிட்டு ரெக்யூப் ஆகாம இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் கூட லெஃப்ட் ஐல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்து தன்னைத்தானே உடனடியா மீட்டு எடுத்துக்கிட்டு ரீவயரிங் பண்ணிட்டு போற பிரெயினுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், இதுக்கான காரணம் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி தாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டி இஸ் த பிரெயின்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி to recognize itself by forming new neural connections, synapses and pathways, neural pathways throughout life, enabling recovery from injury or disease, not just physical, even mental and emotional. It's a brain's internal rewiring capacity in response to experiences, learning new skills, or overcoming neurological damage, or a functional process for growth, memory, functional recovery. The thoughts, emotions and habits we consistently nurture shape the brain's neural pathways. This is neuroplasticity. நாம தொடர்ந்து என்கரேஜ் பண்ற எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள், இவைகள் தான் மூளையின் நரம்பு பாதைகளை வடிவமைத்து the neuroplasticity ஹைலி பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹை நியூரோபிளாஸ்டிசிட்டி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது தன்னைத்தானே பிரெயின் உடனே ரிகவர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒன்ன செய்யுங்க. ஜஸ்ட் இந்த 28 நாள் மட்டும் உங்களுக்கு உள்ளும் வெளியும் நடப்பதை சாட்சியாக பார்ப்பவனையும் சாட்சியாக இந்த சாட்சி நிலையில் இருந்தீர்களானால், பரமசாட்சி நிலையில் இருக்க துவங்கினீர்களானால், உங்களுடைய மொத்த பிரெயினும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகி மொத்த பிரெயினும் ரீவயர் ஆகி உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய வெற்றியையும் அடையும். உங்க வாழ்க்கை வேற நிலைமைக்கு போயிடுங்க, வேற லெவலுக்கு போயிருவீங்க. You will become a different metal altogether.